ஓய்வு பெற்ற இராணுவ ஜெனரலும் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளருமாக இருந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளமை தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் கைது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பதை வெளிக்கொண்டு வரும் என அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் உறுதியாக நம்புகிறது. சாலேயினுடைய கைதிலிருந்து பல ரகசியங்கள் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. சாலேயினுடைய கைது அது நீண்ட கால ஒரு நடவடிக்கை என தற்போது போலீஸ் புலனாய்வு பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சாலே கைது செய்யப்பட்டமை ஒரு அரசியல் சார்ந்த கைது என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் போலீசார் தொடர்பான ஒரு விளக்கத்தை அளித்துள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படுகின்ற சக்ராம் ஹாசிம் மற்றும் ஜமீலுடன் சுரேஷ் சாலேவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையிலும் ஏற்கனவே முன்னே கடந்த கால ஜனாதிபதிகளினால் நியமிக்கப்பட்ட குழுக்களை அடிப்படையாக கொண்டு, குறிப்பாக அல்விஸ் குழு உட்பட பிரதான நீதிபதிகள் அடங்கிய குழுக்களை அடிப்படையாக கொண்டே அங்கு சுரேஷ் சாலேவும் நிலந்த ஜேவத்தன மீதும் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் குற்றமளித்துள்ளார்கள் என்று ஆணைக்குழுவில் பல அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது இவர்களுக்கான தொடர்பு இருப்பதாகவும் இது தொடர்பான தொலைபேசி அழைப்புகள் மற்றும் சில ஆவணங்கள் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு உணவகம் ஒன்றினுடைய பராமரிப்பற்ற பகுதியில் இருந்து சில ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையை கொண்டே குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்து தற்போது 72 மணி நேர பயங்கரவாத தடுப்பு காவல் பிரிவில் சுரேஷ் சாலே உள்வாங்கப்பட்டுள்ளார். அதன் அடிப்படையில் அவர் மீது 72 மணி நேர விசாரணை இடம்பெறும். இந்த விசாரணை போதுமானது அல்ல என போலீஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் மீது நாங்கள் நீண்ட ஒரு விசாரணையை தொடங்குவதற்கு முடிவெடுத்துள்ளோம் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போலீசார் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் சுரேஷ் சாலேவுக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் எவ்வாறான தொடர்புகள் இருக்கின்றது என்பது தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. போலீஸ் ஊடக பிரிவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தற்போது எந்த விதமான தகவலும் தாங்கள் தெரிவிக்கப் போவதில்லை, வெளியாகாது, நீண்டகால விசாரணை இடம்பெறும். அதன் பின்னர் மிக முக்கியமான தகவல்கள், ஏன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய சூத்திரதாரி யார் என்பதே வெளிப்படும் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சுரேஷ் சாலே இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளராகவும் இராணுவ ஜெனரல் மேஜராகவும் அவர் கடமையாற்றியிருந்தார். கோடபாய அரசாங்கத்தினுடைய காலத்தில் அவர் இலங்கை இராணுவத்தினுடைய தேசிய புலனாய்வு பணிப்பாளராக உடனடியாக நியமிக்கப்படுகிறார். அவர் ஏன் அவ்வாறு அவருக்குரிய பதவி அங்கு வழங்கப்படுகின்றது என்று பார்க்கின்ற போது, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கோடபாய ராஜபக்ச அரசாங்கம் தன்னுடைய மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்திருந்த காலம், மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்து பொது சின்னம் ஒன்றில் போட்டிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி ஆட்சிப்பிடம் ஏறியிருந்தார்கள். அவர்கள் அவருடைய ஆட்சி இடம்பெற்று 2019ஆம் ஆண்டு ஒரு ஈஸ்டர் அட்டாக், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், வசீம் தாஜுதீன் ஹவுங் ஜமாத் அமைப்பினுடைய பயங்கரவாத தாக்குதல் ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து இடம்பெற்றதாக இலங்கையினுடைய முக்கியமான கத்தோலிக்க திருத்தலங்கள், உலக புகழ்பெற்ற ஹோட்டல்களில், நட்சத்திர விடுதிகளில் வெளிநாட்டு பயணிகளை இலக்காக கொண்டும் கத்தோலிக்கர்களை இலக்காக கொண்டும் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டு இது ISS உடன் இணைக்கப்பட்டு இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுத்தது என்றே கூறலாம். இவ்வாறான ஒரு மிக கொடூரமான ஒரு தாக்குதலை இந்த சுரேஷ் சாலே தொடர்பு பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்காகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்த தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டவர் வசீம் தாஜுதீன். அந்த இடத்தில் அவரும் ஒரு தற்கொலைதாரியாக தன்னை மாற்றி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அதேபோல் அதில் முக்கியமாக ஜமீல் என்பவரும் இதில் பிரதான சூத்திரதாரியாக இருந்தார். பிள்ளையானுக்கு இந்த விவகாரம் தொடர்பாக சில விடயங்கள் தெரிந்ததாகவும் பிள்ளையானினுடைய செயலாளர் அசாத் மௌலானா இது தொடர்பாக சனல் போவுக்கு வெளியிட்ட போது பிள்ளையானுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் தொடர்பு இருந்தது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்துடன் தொடர்புடைய சக்ரான் உட்பட தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய முக்கிய முகங்களை சுரேஷ் சாலே பிள்ளையானினுடைய அனுசரணையுடன் புத்தளத்தில் உள்ள தென்னந்தோப்பில் வைத்து சந்தித்தார் எனவும், இது தொடர்பாக தானும் அங்கு பிள்ளையானுடன் சென்ற போது சக்ரான் உட்பட பலர் இருந்ததை தான் நேரில் பார்த்ததாகவும் அவர் சனல் போவுக்கு சில தகவல்களை வெளியிட்டிருந்தமை அனைவரும் அறிந்த விடயம்.
இந்த நிலையில் சுரேஷ் சாலே சஹ்ரானுடன் நெருங்கிய தொடர்புடன் இருந்ததாகவும் சஹ்ரானை இவர் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு அவரை புலனாய்வு பிரிவில் இணைந்து செயற்படுவதற்கான ஏற்பாடுகளை சஹ்ரான் இலங்கை தேசிய புலனாய்வு பிரிவில் இணைந்து செயற்பட்டார் எனவும் அவருக்கான பக்க ஏற்பாடுகளையும் அவருக்கான தொடர்புகளையும் அவருக்கு ஆதரவாகவும் இந்த சுரேஷ் சாலே செயற்பட்டார். கோட்டபாய ராஜபக்சவினுடைய ஆதரவின் கீழ் சுரேஷ் சாலே செய்யப்பட்டார். அவரின் ஆதரவினால் சஹ்ரான் புலனாய்வு பிரிவில் இருந்ததாக முன்னாள் இராணுவ தளபதி பீல் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களில் விசாரணைக்கு முன்னிலையாகும் போதும் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது பாராளுமன்றத்திலும் அவர் தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சஹ்ரானுடைய தொடர்பு இலக்கங்கள் தொலைபேசி இலக்கங்கள் சுரேஷ் சாலேவிடம் இருந்ததாகவும் அவர் தொடர்ச்சியாக அவருடன் தொலைபேசியில் உரையாடி வந்ததாகவும் தேசிய புலனாய்வு பிரிவில் சஹ்ரானை இணைத்ததே சுரேஷ் சாலே எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். தான் அவருடன் அத்தகைய உறவுகளை பேணாமல் ஒதுக்கி வைத்ததாகவும் ஆனால் கோட்டபாய ராஜபக்சவில் உள்ள தொடர்பு காரணமாக அவர் முக்கியமான விடயங்களில் மூக்கை நுழைக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் சரத் பொன்சேகா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாராளுமன்றத்தில் தொடர்பாக உரையாற்றினார். சுரேஷ் சாலேவுக்கு தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய சூத்திரதாரியாக ஒருவர் மறைந்திருந்தார். ஆனால் நடுவில் இருந்து அவர்களை இணைத்து செயற்படுத்தியவர் சுரேஷ் சாலே எனவும் அவர்களை உரிய முறையில் சஹ்ரான் குழுவினரை உரிய முறையில் வழிப்படுத்தி அவர்களை தாக்குதலுக்கு தயார்படுத்தியவர் சுரேஷ் சாலே என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் சரத் பொன்சேகா முன்வைக்கின்றார். அதுடன் இந்த சுரேஷ் சாலே புத்தளம் தென்னந்தோப்பு பகுதியில் வைத்து சஹ்ரான் ஹாசிம் உட்பட முக்கியமான தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களை சந்தித்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய திட்டமிடல்களை அங்கு மேற்கொண்டதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதேபோல் ஜமீலுடன் இவர் தொடர்பு இருந்ததாக ஜமீலுடன் குறிப்பாக இந்த தாக்குதல் இடம்பெறுகின்ற போது தாஷமுத்ரா ஹோட்டலில் இருந்து ஜமீல் வெளியேறுகின்ற போது இந்தியா ராமேஸ்வரம் கடற்கரையில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த சுரேஷ் சாலே அங்கிருந்து தொலைபேசி அழைப்பினூடாக ஜமீலுடன் பேசிய தொலைபேசி பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் தற்போது வைத்திருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் சுரேஷ் சாலே இந்த தாக்குதலுடன் நேரடி தொடர்பு இருந்ததாகவும் அவர்களை வழிநடத்தியதாகவும் என்ற உறுதியான தகவல்கள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. அத்துடன் இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கோட்டபாய ராஜபக்சவினுடைய ஆட்சியில் இவர் செயற்பட்டிருந்த போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க சாகல ரத்நாயகவினுடைய தலையீட்டினால் 2 குழுக்கள் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆட்சி காலத்தில் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டது. ஆல்விஸ் அறிக்கை உட்பட 2 குழுக்களின் ஊடாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரிக்கப்பட்டது. அந்த விசாரணையில் சுரேஷ் சாலே மற்றும் நிலந்த ஜேவத்தன் ஆகிய 2 குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட போதும் அந்த அறிக்கைகள் மறைக்கப்பட்டது. குறிப்பாக சுரேஷ் சாலே தொடர்பான இந்த விடயங்கள் அதாவது இந்த புலனாய்வு பிரிவினால் அந்த ஆணைக்குழுவினால் ஆய்வு செய்து தயாரிக்கப்பட்ட அத்தனை அறிக்கைகளையும் இல்லாமல் ஆக்கின்ற நடவடிக்கைகளையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சாகல ரத்நாயக் ஆகியோர் இணைந்து செயற்பட்டதாகவும் அந்த அறிக்கைகள் அளிக்கப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் சாகல ரத்நாயக்கவினுடைய வீட்டில் சுரேஷ் சாலே மற்றும் நிலந்த ஜேவத்தன் ஆகியோர் 4 மணி நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் ரணில் விக்ரமசிங்கக்கு தொலைபேசி அழைப்பு அங்கிருந்து எடுக்கப்படுவதாகவும் அங்கிருந்து ரணில் விக்ரமசிங்கவுடன் உரையாடி அதன் பின்னர் இந்த அவர் தொடர்பான அறிக்கைகள் அந்த ஆய்வுக்குழு இவர்களுடைய குழு கண்டுபிடித்த அந்த விடயங்கள் தொடர்பான அனைத்தும் அளிக்கப்பட்டதாக தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு தெளிவாக தெரிவித்துள்ளது. இவ்வாறு அளிக்கப்பட்ட சில பகுதிகளில் இருந்து சில பகுதி கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலினுடைய பராமரிப்பற்ற பகுதியில் இருந்து காணாத பொருட்கள் அதாவது கழிவுப் பொருட்களாக அந்த இடங்களில் அந்த அறிக்கைகள் அங்கிருந்து செல்லப்பட்டு தற்போது வெளிவந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சுரேஷ் சாலேவின் கீழ் 85க்கும் மேற்பட்ட புலனாய்வாளர்கள் அவருடைய கோட்டபாய ராஜபக்சவின் கீழ் சுரேஷ் சாலேயினுடைய பணிப்பின் கீழ் செயற்பட்டதாகவும் தனிப்பட்ட ரீதியில் சுரேஷ் சாலேவால் அவர்களுக்கு சம்பளங்கள் வழங்கப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே இவ்வாறான ஒரு நிலையில் சஹ்ரான் ஹாசிமும் இராணுவத்திடமிருந்து சம்பளம் பெற்றதாக பல்வேறு அறிக்கைகள் குறிப்பிடப்படுவதுடன் அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் சம்பளம் பெற்றதற்கான ஆதாரங்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நிரூபித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சுரேஷ் சாலேவுக்கு சில நேரடியான தொடர்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே பிள்ளையானுடன் இருக்கின்ற தொடர்புகள் தொடர்பாக அசாத் மௌலானா சில விடயங்களை தெளிவுபடுத்தினார். தற்போது இவர் கைது தொடர்பில் பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அலி சப்ரி தன்னுடைய ட்விட்டர்
ட்விட்டர் பக்கத்தில் இது தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் நாட்டுக்காக ரத்தம் சிந்திய இராணுவத்துக்கும் இது மிக பெரும் இழுக்காகும் எனவும் மிகவும் கவலைக்குரிய சம்பவம் இந்த சுரேஷ் சாலேவின் கைது என அவர் குறிப்பிடுகிறார். அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். சுரேஷ் சாலே என்பவர் இலங்கையினுடைய பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடிய ஒருவர் எனவும் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து பல சாகசங்களை பல வீர செயல்களை மேற்கொண்டதாகவும் குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த சூனாபானா தமிழ்ச்செல்வன் யுத்த காலத்தின் போது அவர் இறுதி யுத்தம் நெருங்குகின்ற நேரங்களில் அவருடைய பதுங்கு குழிக்கு வைத்து அவர் ஒரு திட்டமிடப்பட்ட வகையில் அவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவர் உயிரிழக்கம் செய்யப்பட்டார். அவர் மீது அந்த தாக்குதலில் அவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தியதில் சுரேஷ் சாலே முக்கிய பங்கு வகித்ததாகவும் தமிழ்ச்செல்வனினுடைய அந்த தமிழ்ச்செல்வனை குறிவைப்பதில் அவர்தான் அந்த புலனாய்வு பிரிவை முடக்கிவிட்டு அந்த குறிவைப்பை மேற்கொண்டதாகவும் அத்துடன் விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்களுக்கு பொறுப்பாக இருந்த வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு பொறுப்பாக இருந்த கேபி எனப்படுகின்ற குமரன் பத்மநாதனுடைய கைதுக்கும் சுரேஷ் சாலேவே முதுகெலும்பாக செயற்பட்டதாகவும் அலி சப்ரி சில விடயங்களை குறிப்பிடுகிறார். இவ்வாறு விடுதலை புலிகளினுடைய முக்கிய தளபதிகளை தாக்கி அளிப்பதற்கும் அவர்களுடைய புலனாய்வுகளை பலவீனமாக்கி அங்கு ஊடுருவதற்கும் இந்த சுரேஷ் சாலேவினுடைய புலனாய்வு மிகவும் துல்லியமாக செயற்பட்டதாகவும் இவ்வாறான செயற்பாடுகளை சுரேஷ் சாலே மேற்கொண்டதாக அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அவ்வாறான ஒருவரை அரசியல் ரீதியாக வேண்டுமென்றே இவ்வாறு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபடுத்தி கொச்சைப்படுத்துவதாக அலி சப்ரி மற்றும் உதய கமன்பில போன்ற சில தரப்பினர்கள் வாய்துறக்க தொடங்கியுள்ளனர். எனினும் அனுர தரப்பு இவர் மீதான முக்கியமான சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருப்பதை அடிப்படையாக கொண்டு தற்போது விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. நிச்சயமாக நாங்கள் நீண்டகால விசாரணை ஒன்றை மேற்கொண்டு இந்த அடுத்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முதல் தொடர்பாக தகவல்கள் வருமோ தெரியாது. எனினும் முக்கிய சூத்திரதாரி நிச்சயம் வெளிவருவார் என உறுதியாக தெரிவித்துள்ளனர்.